Hello viewers, இப்போ நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.2ல 5th சம் பார்க்க போகிறோம். A company has 4 categories of employees given by assistants, clerks, managers and an executive officers. ஓகேவா, ஒரு கம்பெனியில் 4 விதமான எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அசிஸ்டன்ட் இருக்காங்க, கிளர்க் இருக்காங்க, மேனேஜர் இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்காங்க. ஓகேவா, இந்த கம்பெனி ப்ரொவைடு 10,000, 25,000, 50,000 and 1 lakh as salaries to the people who work in the categories A, C, M and E respectively. ஓகேவா, அவங்க வந்துட்டு எப்படி சம்பளம் கொடுக்குறாங்கன்னா 10,000, 25,000, 50,000, 1,00,000 அப்படின்னு கொடுக்குறாங்க. எந்தெந்த கேட்டகரிக்குன்னா, இப்போ ஃபஸ்ட்டு 10,000, ஃபஸ்ட்டு ஏன் இருக்கா, அவங்களுக்கு 10,000. ஏன் இருக்கிறது யார்? அசிஸ்டன்ட்ஸ். சீனா கிளர்க்குக்கு வந்துட்டு 25,000. ஃபஸ்ட்டு இருக்கிற சம்பளம் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆல்ஃபபெட்டுக்கு, செகண்ட் இருக்கிற சம்பளம் செகண்ட் இருக்கிற ஆல்ஃபபெட்டுக்கு. இந்த மாதிரி இந்த ஆல்ஃபபெட் யாரை டினோட் பண்ணுது, ஏன்னு யாரை டினோட் பண்ணியிருக்காங்க, அசிஸ்டண்ட்டை. ஓகேவா, இந்த மாதிரி சம்பளம் கொடுக்குறாங்களாம். இஃப் A1, A2, A3, A4 அண்ட் A5 வேறு அசிஸ்டண்ட். அதாவது அசிஸ்டண்ட் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 1, 2, 3, 4, 5 பேர் இருக்காங்களாம். அப்புறம் கிளர்க்கு வந்துட்டு C1, C2, C3, C4 வேறு கிளர்க்ஸ், 4 பேர் கிளர்க்ஸு, 3 பேர் மேனேஜரு, 2 பேர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். அண்ட் இஃப் தி ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்டு பை எக்ஸ் ரிலேஷன் ஒய். எக்ஸ் ரிலேஷன் ஒய்னா ஃபஸ்ட்டு எக்ஸு அடுத்து ஒய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வேறு எக்ஸ் இஸ் த சேலரி, எக்ஸுன்றது வந்துட்டு சேலரி டினோட் பண்ணுது, கிவன் டு பர்சன். ஒய் எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன் ஆர். ஓகேவா, இஸ் த சேலரி கிவன் டு பர்சன் ஒய். ஒய்ன்றது பர்சனை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன், இதுதான் கொஸ்டினே. ஓகேவா, இது வரைக்கும் டீட்டெயில்ஸு இவ்வளோ பெருசாக நான் உட்காந்து எழுதிக்கிட்டே இருந்தேன். ஓகேவா, எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன் ஆர் த்ரூ அன் ஆர்டர்டு பேர் அண்ட் அன் ஆரோ டயக்ராம். ஓகேவா, ஆர் த்ரூ அன் ஆர்டர்டு பேராகவும் ஆரோ டயக்ராமாகவும் நம்ம வந்துட்டு இந்த ரிலேஷனை வந்துட்டு எழுத சொல்லியிருக்காங்க. ஆர்டர்டு பேராக ஃபஸ்ட்டு எழுதுவோமா? ஆர்டர்டு பேர்னால் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ஓகேவா, ஓகேவா, ஆர்டர் பேர் எழுதுவோமா? ஆர்டர் பேர்னா ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, எக்ஸு ஒய்ன்னு தான் எழுத சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸு அடுத்து ஒய், அதை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் வந்துட்டு சேலரி, ஒய் வந்துட்டு பர்சன் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ரிலேஷனை நம்ம எக்ஸ்பிரஸ் தி ரிலேஷன் ஆர்னு டினோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே சொல்லிட்டாங்க, நம்ம எழுதுறது மட்டும் தான் வேலையே. ஆர் இஸ் ஈக்குவல் டு, சரியா, ஃபஸ்ட் என்ன எழுத சொல்லியிருக்காங்க, சேலரி. ஓகேவா, அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸு, அதனால் ஃபஸ்ட்டு சேலரி. சேலரி ஃபஸ்ட்டு 10,000. 10,000 யாராக இருக்குது? 10,000 A1க்கும், A2, A3, A4, A5க்கு. ஓகேவா, அப்போ 10,000, A1, 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5. அது 5 பேத்துக்கு 10,000 கொடுத்தாச்சா. அடுத்து என்ன சம்பளம்? 25,000 கிளர்க்கு கொடுக்கணும் 4 பேத்துக்கு. ஓகேவா, 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4. 4 பேத்துக்கு கொடுத்தாச்சு. அடுத்து 50,000 யார் யார் கொடுக்கணும்? 3 மேனேஜர்ஸ்க்கு கொடுக்கணும். ஓகேவா, 50,000, M1 ஒரு மேனேஜர் கொடுத்துட்டோம். அடுத்து 50,000, M2 2 மேனேஜரு. 50,000, M3. அடுத்து 1,00,000 யாருக்கு கொடுக்கணும்? 1,00,000 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுக்கணும். ஓகேவா, 1 lakh, E1, 1 lakh, E2. ஓகேவா, கொடுத்தாச்சா. இப்போ ஆர்டர்டு பேர் எழுதிட்டோம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது, அவங்க கொடுத்ததை அப்படியே எழுதுகிறோம். அதுக்கடுத்து ஆரோ டயக்ராம், அதுவும் அதை விட ஈஸி தான். ஆரோ டயக்ராம், ஓகேவா, ஆரோ டயக்ராமில்
இந்த சைடு இருக்கிறது எக்ஸு, இந்த சைடு இருக்கிறது ஒய். ஓகேவா? சேலரி என்னென்ன கொடுத்துருந்தாங்க, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க இதை பார்த்து எழுதிடக்கூடாது. ஓகேவா? கொஸ்டினில் 10,000, 25,000, 50,000, 1 lakh அதை அப்படியே தூக்கி எழுதிடணும். $10,000, 25,000, 50,000, 1 lakh. ஓகேவா? கொஸ்டினை கொடுத்து எழுதிட்டோமா? இப்போ ஒய்க்கு கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்காங்க, பர்சன் கொடுத்துட்டாங்க. பர்சனுக்கு A1, A2, A3, A4 இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையும் எழுதணும். கொஸ்டினை பார்த்து தான் ஆரோ டயக்ராமில் எப்பயுமே எழுதிக்கிறணும். மார்க் பண்ணுறது தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சதை வச்சு எழுதணும். ஓகேவா? A1, A2, A3, A4, A5, C1, C2, C3, C4, M1, M2, M3. கடைசியாக எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக E1, E2. இதோ ஒரு ரவுண்டு, ஓகேவா? இது ஒரு ரவுண்டு போட்டுட்டு 10,000 யார் யார் கொடுப்போம், 5 அசிஸ்டண்ட் கொடுப்போம். 1, 2, 3, 4, 5. ஓகேவா? இந்த 5 அசிஸ்டண்ட்டுக்கு 10,000 கொடுத்தாச்சு. அடுத்து கிளர்க்கு 4 பேர்த்துக்கு 25,000 சம்பளம் கொடுத்துருவோமா? கொடுத்தாச்சு. அப்புறம் 50,000 3 பேர்த்துக்கு, மேனேஜர் 1, மேனேஜர் 2, மேனேஜர் 3. அடுத்து 1 lakh எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2 பேர்த்துக்கு கொடுத்துட்டோம். அவ்வளோதான். ஓகேவா? ஆரோ டயக்ராம் முடிச்சிட்டோம். இங்கே ஆர்டர் பேர் முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.